கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். கர்த்தருடைய நாமம் மகிமைப்படுவதாக. ஜீவனை தந்தீர் உம்மை ஆராதிக்க, வாழ வைத்தீர் உம்மை ஆராதிக்க, தெரிந்து கொண்டீர் உம்மை ஆராதிக்க, உம்மை எந்நாளும் ஆராதிப்பேன். நான் எந்நாளும் ஆராதிப்பேன். ஆராதனை, 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 ஓ நிரந்தரமானவரே. ஆராதனை, 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 ஓ நித்தியமானவரே. நீரே கனத்துக்குரியவர், நீரே மகிமை உடையவர், நீரே நிரந்தரமானவர். உம்மை எந்நாளும் ஆராதிப்பேன், உம்மை எந்நாளும் ஆராதிப்பேன். நன்றி அப்பா. உம்மை நன்றியோடு கூட துதிக்கிறோம், உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம். எங்களை அதிகமாய் நேசிக்கிற அன்பின் பரலோக தகப்பனே, இந்த நல்ல வேலைக்காய் நன்றி. இந்த இதயத்தோடு உம்மை துதிக்கிறோம், உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம் அப்பா. இந்த வேளையில் உம்முடைய சமூகத்தில் எங்களை கிருபையாய் கூட்டி சேர்த்த அன்புக்காக நன்றி செலுத்துகிறோம் அப்பா. அப்பா, அந்த வேளையில் எங்களுக்கு ஜீவனை கொடுத்து தகப்பனே எங்களை வாழ வைத்து கொண்டிருக்கு. எங்களை தெரிந்து கொண்டது அப்பா, உம்மை ஆராதிக்கத்தான் என்பதை நாங்கள் புரிந்து கொள்கிறோம் அப்பா. தகப்பனே, எங்களை ஜீவனோடு வைத்திருக்கிறேன் என்றால் ஒவ்வொரு நாளும் உம்மை துதித்து ஆராதிக்க என் தகப்பன் எங்களுக்கு கிருபை பாராட்டுகிறபடி நான் நன்றி செலுத்துகிறோம் ஆண்டவரே. உம்மை உயர்த்துகிறோம். உம்மை ஆராதிப்பதே எங்களுடைய முழு மூச்சியாக அப்பா. எங்களுடைய வாழ்நாளெல்லாம் உம்மை துதித்து மகிழும்படியாய் கிருபை தாரும், பலப்படுத்தி காத்துக்கொள்ளும். இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமேன். கர்த்தரின் ஆலோசனைக்காக 1 கொரிந்தியர் 3ஆம் அதிகாரம் அதனுடைய 7வது வசனம். 1 கொரிந்தியர் 3ஆம் அதிகாரம் அதனுடைய 7வது வசனம். அப்படி இருக்க நடுகிறவனாலும் ஒன்றுமில்லை, நீர் பாய்ச்சுகிறவனானாலும் ஒன்றுமில்லை, விளைய செய்கிற தேவனாலே எல்லாம் ஆகும். கர்த்தருடைய நாமம் மகிமைப்படுவதாக. நடுகிறவனாலும் ஒன்றுமில்லை, நீர் பாய்ச்சுகிறவனாலும் ஒன்றுமில்லை, விளைய செய்கிற தேவனாலே எல்லாம் ஆகும். தேவனுடைய வசனம் இப்படியாய் சொல்லப்பட்டிருக்கிறது. மனிதனால் கூடாதவைகள் தேவனால் கூடும், தேவனால் கூடாத காரியம் ஒன்றுமில்லை என்று வேதம் சொல்லுகிறது. அப்படி இருக்க நான் நடுகிறேன் என்றால், நீர் பாய்ச்சுகிறேன் என்றால், நடுகிறேன், நீர் பாய்ச்சுகிறேன், இதனால் எல்லாம் முடிந்து விட்டது, நான் விளைச்சலை காண்பேன், எனக்கு விளைச்சல் உண்டாயிருக்கும் என்று நான் நம்பி இருந்தேன். ஆனால் அந்த இடத்தில் நான் ஏமாற்றம் அடைவேன். அன்பு பிள்ளைகளே, இடத்தில் வேதம் சொல்லுகிறது, நடுகிறவனாலும் ஒன்றும் இல்லையாம், நீர் பாய்ச்சினால் கூட ஒன்றும் இல்லையாம், ஆனால் விளைய செய்கிற தேவனாலே ஆகும் என்று வேதம் சொல்லுகிறது. நம் வாழ்க்கையிலே நாம் படுகிற பிரயாசங்கள் எல்லாவற்றையும் தேவன் அறிகிறார். அன்பு பிள்ளைகளே, எல்லா பிரயாசத்துக்கும் பலன் கிடைக்குமா என்றால் கேள்விக்குறிதான். எல்லா பிரயாசத்துக்கும் நாம் பிரதிபலனை அடைந்து விட்டோமா என்று நாம் நாம் நினைத்து பார்த்தோம் என்றால் அதில் எவ்வளவு நாம் அடைந்திருக்கிறோம் என்பது மிக மிக குறைவு என்பதை நாம் அறிந்திருக்கிறோம். அன்பு பிள்ளைகளே, இந்த வேளையிலும் மனிதனுடைய யோசனைகள் வீண் என்று கர்த்தர் வேதம் சொல்லுகிறது. அன்பு பிள்ளைகளே, நம்முடைய யோசனைகள் வீண் என்று கர்த்தர் சொல்லுகிறார். நம்முடைய யோசனையை காட்டிலும் அவருடைய யோசனைகள் வானத்திற்கு மேலாக உயர்ந்தது. உன் நினைவுகள் என் நினைவுகள் அல்ல, உன் வழிகள் என் வழிகளும் அல்ல என்று வேதம் சொல்கிறது. அன்பு பிள்ளைகளே, சாதாரண ஒரு நாற்று, அதை நாம் நட்டு அதற்கு நீர் பாய்ச்சி விட்டு அதற்கான பலனை நாம் அடைவோம் என்று காத்து கொண்டு இருக்கும் பொழுது அது வேற விதமான பலனை கொடுக்குமா, இல்லை பலனை கொடுக்காதா என்று நாம் காத்து கொண்டு இருக்கும் பொழுது அந்த இடத்தில் விளைய செய்கிற தேவனாலே தான் அந்த விளைச்சல் நமக்கு உண்டாயிருக்கும். அன்பு பிள்ளைகளே, நாம் அந்த இடத்தில் தேவனை நம்பாமல் நான் நீர் பாய்ச்சி விட்டேன், நான் நாற்று நட்டு விட்டேன், எல்லாவற்றையும் என்னால் எல்லாம் செய்து விட்டேன், நான் அதற்கான முழு பலனை நான் அடைவேன் என்று நான் சொல்வேன். ஆனால் அந்த இடத்தில் நான் ஏமாற்றம் அடைவேன். அன்பு பிள்ளைகளே, ஈசாக்கு வறட்சியான நாட்களிலே கூட பஞ்ச நாட்களிலே விதை விதைத்தான், அவன் 100 மடங்கான ஆசீர்வாதத்தை பெற்றான். அன்பு பிள்ளைகளே, அது எப்படியாய் ஆயிற்று? பஞ்ச காலத்தில் எப்படி 100% விளைச்சலை காண முடியும்? அன்பு பிள்ளைகளே,
யோசித்து கூட பார்க்க முடியவில்லை. அந்த நாற்றுக்கு தேவையான தண்ணீர் கிடைத்திருக்குமா? பஞ்ச நாட்களில் குடிப்பதற்கே தண்ணி இல்லை என்றிருக்கும் பொழுது, அவன் விதை விதைத்தான். 100 மடங்கான ஆசீர்வாதத்தை பெற்றான் என்று வேதம் சொல்லுகிறது அன்பு பிள்ளைகளே. அது எப்படி ஆயிற்று? அது தேவனாலே ஆயிற்று. அது மனிதனால் கூடாதது. அது தேவனால் கூடும் அன்பு பிள்ளைகளே. இந்த நாட்களிலும் நாம் நம் வாழ்க்கையிலே அநேக பிரயாசங்களை நாம் பிரயாசப்படுகிறோம். ஆனால் எல்லா காரியங்களிலும் நான் நன்மையை பெற்றுக்கொண்டேனா? முழுமையாய் நான் என்னுடைய விளைவை பெற்றுக்கொண்டேனா என்றால் அது கேள்விக்குறிதான் அன்பு பிள்ளைகளே. இந்த நாட்களிலும் எந்த ஒரு காரியமானாலும் நம்முடைய வாழ்க்கையிலே படுகிற எல்லா பிரயாசத்தையும் அவருடைய சமூகத்தில் வைத்துவிட்டு, அப்பா, என் வாழ்க்கையில் நான் எல்லா காரியங்களும் என்னால் முடிஞ்ச அளவு என்னுடைய பலத்தினால நீங்க குடுத்த பலத்தில நான் செய்திருக்கிறேன் ஏசப்பா. அதுக்கான பிரதிபலனையும், அதுக்கான விளைவையும், அதற்கான பலனையும் எனக்கு நீங்க தாங்கப்பான்னு சொல்லி கர்த்தருடைய சமூகத்தில நாம் அமர்ந்திருந்து கேட்கும் பொழுது, நம்முடைய பிரயாசங்கள் எல்லாவற்றையும் பலனாய் மாற்றித் தருகிறவர் அவர் ஒருவர் மாத்திரம் தான் அன்பு பிள்ளைகளே. மனுஷனால் கூடாதவைகள் தேவனால் கூடும் என்று வேதம் சொல்லுகிறது. பஞ்ச நாட்களில் 100% விளைச்சலை பெற்றுக்கொண்ட ஈசாக்கு, அதே போல தான் கர்த்தர் உங்களுடைய வாழ்க்கையிலும் உங்களுடைய பிரயாசங்கள் எல்லாவற்றையும் பார்த்து கொண்டிருக்கிறார் அன்பு பிள்ளைகளே. அந்த பிரயாசங்கள் ஒருபோதும் ஒருபோதும் அது வீணாய் போவதில்லை அன்பு பிள்ளைகள். உங்கள் பிரயாசத்துக்கு ஏற்ற பலனை கர்த்தர் தருவார் அன்பு பிள்ளைகள். அடுத்த வசனத்தில் இப்படியாய் சொல்லப்பட்டிருக்கிறது. மேலும் நடுகிறவனும் நீர் பாய்ச்சுகிறவனும் ஒன்றாய் இருக்கிறார்கள். அவனவன் தன் தன் வேலைக்கு தக்கதாய் கூலியை பெறுவான். அப்போ நீர் பாய்ச்சுகிறவனும் நடுகிறவனும் ஒன்றாய் இருக்கிறார்கள். அவர்கள் அவங்க வேலையைத்தான் செய்கிறார்கள். ஆனால் அவர்கள் பலனை தன் தன் வேலைக்கு தக்கதாய் கூலியை பெறுவான் என்று வேதம் சொல்லுகிறது. அப்போ உண்மையாய் நம் காரியங்களை நாம் செய்யும் பொழுது, கர்த்தரை நாம் நம்பி இருக்கும் பொழுது அதற்கான கூலியை, அதற்கான பலனை, அதற்கான விளைவை கர்த்தர் கண்டிப்பாய் தருவார் அன்பு பிள்ளைகளே. நீங்கள் தேவனை விசுவாசித்தீர்களானால் மனிதனால் கூடாதவைகள் தேவனால் கூடும் அன்பு பிள்ளைகளே. நடுகிறவனாலும் அல்ல, நீர் பாய்ச்சுகிறவனாலும் அல்ல, விளைய செய்கிற தேவனாலே ஆகும் அன்பு பிள்ளைகளே. உங்களுடைய வாழ்க்கையில் நீங்கள் என்ன விதையை விதைத்திருக்கிறீர்களோ, எதற்காய் நீங்கள் பாடுபடுகிறீர்களோ, நீங்கள் பிரயாசப்படுகிறீர்களோ, எந்த காரியத்திற்காய் நீங்கள் அனுதினமும் நீங்கள் படுகிற பிரயாசங்கள் எல்லாவற்றையும் தேவன் அறிகிறார் அன்பு பிள்ளைகளே. அதற்கான கூலியையும், அதற்கான விளைவையும், அதற்கான பலனையும் கர்த்தர் நிச்சயமாய் தருவார் அன்பு பிள்ளைகளே. வார்த்தை நிமித்தமாக கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமென்.